ஒரு நொடியில 100 ஹிந்தி வேர்ட்ஸை படிக்க முடியுமா? முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சீங்கன்னா 100 இல்ல 200 ஹிந்தி வேர்ட்ஸை படிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பட் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் புரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ் ஸ்டூடெண்ட் அசோக்குக்கு அவரோட ஃப்ரெண்ட் தயாலன் சொல்லி கொடுத்த மெத்தட் தான் இது. அந்த ட்ரெயின்ல மீட் பண்ணாங்களே, போன வீடியோல பார்த்தேன். ஆமா பிரியா மிஸ், கரெக்ட். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வேலை எதுவும் இல்லையா? நோ, ஐ அம் வெரி பிஸி. அந்த 100 வேர்ட்ஸ் படிக்கிற டெக்னிக் பார்த்துட்டு உடனே போயிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருச்சுன்னா இதே மெத்தடை வச்சு நீங்க ஒரு செகண்ட்ல 100 சென்டென்ஸ் கூட உருவாக்க முடியும். பட் அது எப்படி பண்றதுங்கிறத வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன். இந்த மெத்தடை நான் பல பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபாஸ்டா ஹிந்தி கத்துக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. எதையுமே தொடங்குறது ஈஸி, அது செஞ்சு முடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, படிக்கவும் செய்வீங்க, ஆனா பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. படிச்சதை உடனே பேசலன்னா மறுபடியும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்காது. ஹிந்தி வித் சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸும் அந்த வீடியோல இருக்கிற டிப்ஸும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். என்னோட ஃப்ளூவன்சி பூஸ்ட் டெக்னிக் வழியா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு நொடியில 100 வேர்ட்ஸ் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற மெத்தட பார்த்துட்டு வந்துடலாம். இதை நம்ம ஸ்லாட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த ஸ்லாட் மெத்தட படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்மேட்டை படிக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள். அதுல 3 டென்சஸ் இருக்கு: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப நம்ம முதல்ல பாஸ்ட் டென்ஸ்க்கு என்னன்னு பார்த்துடலாம். சுக்கா, நீங்க ஆன் அப்படின்னா சுக்கான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ்க்கு. பென் அப்படின்னா சுக்கி. நிறைய பேருக்கு யூஸ் பண்றோம் ப்ளூரல் அப்படின்னா சுக்கே. சுக்கா, சுக்கி, சுக்கே. இந்த 3 வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட் டென்ஸ்க்கு பாருங்க. தா, பி, தே. தா மேலா இருந்தா, பி ஃபீமேலா இருந்தா, தே நிறைய பேருக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஒன்னா 3 வேர்ட்ஸையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தா, தி, தே. தை, தை, தித்தி, தை. பிரியா மிஸ், உங்களுக்கு எப்படி ஹிந்தி வரும்? வராது, வரவே வராது. இப்ப நம்ம பிரசன்ட்லயே பிரசன்ட் கண்டினியூஸ், அதாவது நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலுக்கு மேல் அப்படின்னா ரஹா ஹூம், ஃபீமேல் அப்படின்னா ரஹி ஹூம், நிறைய பேர் அப்படின்னா ரஹே ஹே அப்படின்னு யூஸ் பண்ணும். இப்ப இதுல ஹூம் பாருங்க, ஹூ அப்படின்னு சொல்லக்கூடாது. WHO ஹூ இருக்குல்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி வெறும் ஹூ அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல எழுதும் போது என் போட்டு எழுதுறதுனால ஹூன்னு, ஹூ போட்டு இன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் மூக்குல உச்சரிக்கணும். அதாவது ஹூ அப்படிங்கறத ஹூ அப்படி சொல்லணும். என்னது மூக்குல பேசணுமா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே ஹிந்தி பழகல. இங்கிலீஷ்ல பாருங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓஹோ, அப்படியா? பசிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுங்க. பசிக்கு இங்கிலீஷ் ஹங்க்ரி. ஹங்கிரி, சாங், மூன், நைன், பிலாங். மூக்குல தானே உச்சரிக்கிறீங்க. இங்கிலீஷ்ல போனடிக்ஸ் ஒண்ணு இருக்கு, படிச்சிருக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு பீத்தனா மட்டும் பத்தாது, போனடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது போனடிக்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது டைஃபாய்டு வந்து நான் ஒரு 2 மாசம் காலேஜ் போல. இப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதிர்காலத்துக்கு பாருங்க. மேல்னா இங்க, ஃபீமேல்னா இங்கி, நிறைய பேருக்கு அப்படின்னா இங்கே. இப்ப நம்ம படிச்சத குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாமா? சுக்கா, சுக்கி, சுக்கே. தா, தி, தே. ரஹா ஹூம், ரஹி ஹூம், ரஹே ஹே. ங்க, நீ, நே. நம்ம சேனல்ல எங்கேயுமே நீங்க ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் பார்க்கவே முடியாது. நீங்க ஆரம்பிக்கும் போதே ஹிந்திய கரெக்டா உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வீடியோஸ்லயும் ப்ரொனன்சியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கேயாவது நீங்க என்ன பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா அங்க இப்ப நம்ம பழகணும் இல்லையா, லைட்டா நேசல் சவுண்ட் வரணும், மூக்குல உச்சரிக்கணும் அப்படின்னு பழகணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம நம்மளோட ஃபார்மேட்டை வேகமா முடிச்சிட்டதால நேரா ஒரு நொடியில 100 வேர்ட்ஸ் கத்துக்கிற ஸ்லாட் மெத்தடுக்கு போயிடலாம். இந்த மெத்தட்ல நீங்க ஒரு 4 ஹிந்தி வார்த்தையை எடுத்துக்கோங்க. அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்து ஹிந்தி வார்த்தை கூடிய தமிழையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒரு 4 சிம்பிள் ஹிந்தி வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆ, ஜா, போல், கர். இதோட தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எப்படி படிக்கிறோம்னு பாருங்க. ஆ, வா, ஜா, போ, போல், சொல், கர், செய். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ, வா, ஜா, போ, போல், சொல், கர், செய்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ அப்படின்னா வான்னு அர்த்தம், ஜா அப்படின்னா போன்னு அர்த்தம், போல் அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம், கர் அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஆவா, ஜா, போ, போல், சொல், கர், செய் இத குயிக்கா மனப்பாடம் பண்ணிருங்க.
சுக்கு புக்கு தா தா தி தி தூ தூ இதெல்லாம் மனப்பாடம் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்க வந்தேன். ஒரு 10-15 நாள் ஆகும். ஓகே மிஸ், நீங்க போய் பொறுமையா மனப்பாடம் பண்ணிட்டு. இப்ப நான் அந்த ஃபார்மேட் எழுதுறேன் பாருங்க. சுக்கா சுக்கி சுகே தா தி தே ரஹா ஹூ ரஹி ஹூ ரஹே ஹே ஙா நீ ங்கே. நமக்கு ஃபார்மேட் ஏற்கனவே தெரியும். ஸ்லாட்ல இருந்து ஒரு வேர்டா எடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு 12 வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆ சுக்கா ஆ சுக்கி ஆ சுக்கே மே ஆ சுக்கா ஹூ மே ஆ சுக்கி ஹூ हम आ चुके हैं मैं आता हूँ मैं आती हूँ हम आते हैं मैं आ रहा हूँ मैं आ रही हूँ हम आ रहे हैं मैं आऊंगा मैं आऊंगी हम आएंगे. இப்ப நம்ம எப்படி ஸ்லாட்ல இருந்து ஆ அப்படிங்கிற வேர்டை எடுத்து ஆனா வான்னு அர்த்தம் அதை எடுத்து 12 புது வேர்ட்ஸ போட்டோமோ அதே மாதிரி அடுத்து ஜா எடுங்க. அதே மாதிரி வந்துரும் பாருங்க. जा चुका जा चुकी जा चुके जाता जाती जाते जा रहा हूँ जा रही हूँ जा रहे हैं जाऊंगा जाऊंगी जाएंगे. இது பார்த்தா உங்களுக்கு பெருசா தெரியலாம், பட் இந்த ஃபார்மேட் ஒண்ணுதான். நீங்க மேல ஸ்லாட்ல போடுற வேர்ட்ஸ் மட்டும் தான் மாறுமே தவிர இந்த ஃபார்மேட் எப்பவுமே ஒரே ஃபார்மேட் தான். ஒரு தடவை படிச்சீங்கன்னா அது திரும்ப திரும்ப நீங்க யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. இப்ப நீங்களே போர்டுல பாத்தீங்க, நம்ம படிச்ச ஃபார்மேட்டையும் அந்த 4 வேர்ட்ஸ் படிச்சோமே ஸ்லாட் மெத்தட்ல ஹிந்தி வேர்ட்ஸ் அதையும் வச்சு போர்ட்லயே 48 வேர்ட்ஸ் வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 50 வேர்ட்ஸ் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். வரலையே 100 வேர்ட்ஸ் வரலையே. வரும் கண்டிப்பா வரும். இந்த சுக்கா சுக்கி சுக்கே தா தி தே ரஹா ஹூ ரஹி ஹூ ரஹே ஹே ங நீ ஞே இந்த 12 வேர்ட்ஸ் இருக்கிற ஃபார்மேட் நான் நம்ம அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம ஃபார்மேட் எழுதின மாதிரி தும் ஆப்ங்கிற செகண்ட் பர்சன் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம ஃபார்மேட் எழுதணும்னா 50 வேர்ட்ஸ் இல்ல 200 வேர்ட்ஸை நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. சோ ஒரு நொடியில 100 இல்ல 200 வேர்ட்ஸ் கூட படிச்சு முடிக்க முடியும். நான் நம்ம கிரியேட் பண்ண ஃபார்மேட் மாதிரியே உங்களுக்கு தும் ஆப் அதுக்கும் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோல பார்ட் 2 வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் அதுக்கு ஃபார்மேட் தரேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ட்ஸ் இல்ல சென்டென்ஸே நீங்க ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம படிச்ச அதே 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி 50 வேர்ட்ஸ் இல்ல 50 சென்டென்சஸா ஃபார்ம் பண்ணிடலாம். ரெடியா? मैं कर चुका हूं. मैना நானு, கர் செய், சுக்காங்கிறது நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்றோம். நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது யாருக்கு? மேல்னா இது நீங்க யூஸ் பண்ணுவீங்க. मैं कर चुकी हूं. நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அதேதான். ஆனா நீங்க பெண்ணா இருந்தா मैं कर चुकी हूं அப்படின்னு சொல்வீங்க. நீங்க ஆண் அப்படின்னா मैं कर चुका हूं அப்படின்னு சொல்வீங்க. இதே நிறைய பேர் ஒரு 2-3 பேர் அவங்க வேலையை அவங்க முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்லுவாங்க? हम कर चुके हैं. நாங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். मैं करता हूं. இது இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா இது சொல்வீங்க. ஆனா இது ஆண்க்கு மேல்க்கு. मैं करता हूं நான் செய்யறேன். मैं करती हूं அதேதான். ஆனா करती हूं எதுக்கு போடுறோம்? ஃபீமேல் அப்படிங்கறதுனால இது போடுறோம். இதே 2-3 பேர் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, இப்ப செய்யறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? हम करते हैं நாங்க செய்யறோம். मैं कर रहा हूं அந்த வேலை இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த ரஹா ரஹி ரஹே இதெல்லாம் வரும். मैं कर रहा हूं நான் செஞ்சுட்டு இருக்கேன், இப்ப போயிட்டு இருக்கு, பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு. இது மேலுக்கு. இப்ப ஃபீமேலுக்கு என்ன? मैं कर रही हूं. நான் சொன்னேன்ல இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் தான் முடிச்சிருக்கோம். मैं हम இதுக்குதான் ஃபார்மேட் முடிச்சிருக்கோம். தும் ஆப் ரெண்டும் அப்படியே பாக்கி இருக்கு. அதையும் முடிச்சீங்கன்னா ஸ்லாட் மெத்தட்ல 4 வேர்டை எடுத்துட்டு நீங்க 400 வேர்ட்ஸ் 400 சென்டென்சஸ் முடிச்சிடலாம். இப்ப நிறைய பேர் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நாங்க இப்ப பாருங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப हम कर रहे हैं நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ வேலை போயிட்டு இருக்கு. இதே ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா मैं करूंगा நான் செய்வேன். ஆண். பெண்ணா இருந்தா मैं करूंगी அதேதான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு தான் करूंगी. இப்ப ப்ளூரலுக்கு பாருங்க हम करेंगे நாங்க செய்வோம். இப்ப இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் நம்ம கர் அப்படிங்கிற ஒரே வேர்டுக்கு தான் முடிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க? ஆ ஜா போல் அது எல்லாத்துக்குமே நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு मैं आऊंगा मैं जाऊंगा मैं बोलूंगा हम आएंगे हम जाएंगे हम बोलेंगे हम करेंगे அப்படின்னு சொல்லி அந்த 4 வேர்ட்ஸ் நம்ம ஸ்லாட்ல 4 வேர்ட்ஸ் படிச்சோம்ல, அந்த 4ஐயுமே நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸா வேர்ட்ஸா மாத்தி பாருங்க. இந்த 4 வேர்ட்ஸ் இல்லாம நீங்க ஏதாவது ஹிந்தி வேர்ட்ஸ் வெர்ப்ஸ்
வினை சொற்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இந்த ஃபார்மேட் குள்ள ஃபிட் ஆகலனாலோ இல்ல எப்படி ஃபிட் பண்ணணும்னு தெரியலனாலோ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட ஹிந்தி லெட்டர்ஸை எப்படி படிக்கணும், அதோட சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால அது ரிலேட்டடா ஒரு வீடியோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தமிழ் மாதிரியே ஹிந்தியும் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது கொஞ்சம் ஈஸியா எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹிந்தி ஒரு சப்ஜெக்டா படிக்கிற குழந்தைங்களுக்கு ரீடிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்களும் பார்க்கலாம். இல்ல நீங்க படிச்சுட்டு குழந்தைக்கு சொல்லி தரணும் அப்படின்னா நீங்களும் அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுனால யார் வேணா யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் புரியும். அந்த ஹிந்தி வாசித்தல் பயிற்சி வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன்.